श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी ध्यानदीप प्रकरणं 9வது प्रकरणं 58வது श्लोकम्। सगुणत्वमुपास्यत्वाद् यदि वेद्यत्वतोऽपि तत् वेद्यं चेल्लक्षणावृत्त्या लक्षितं समुपास्यताम्। இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த விசாரண விஷயம் ஆச்சாரிய வித்யாரண்ய சுவாமி சகுண நிர்குண பிரம்ம உபாசனவாதி. அப்படிப்பட்ட இவர் இந்த பிரம்ம ஞான விஷயத்திலோ நிர்குண பிரம்ம உபாசன கூட செய்யலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் பண்ணுறதுக்காக பேசுகிறார். ஆனால் இந்த நிர்குண பிரம்ம உபாசனை பிடிக்காத விரோதி பூர்வபக்ஷி இவன் யாரோ இல்லை, அத்வைத்தவாதிகளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு குரூப்பு. ஸோ இவன் ஒத்துக்கிறதில்லை. அப்படிப்பட்ட விசாரணை நடக்கும்போது பல வகையாக அவன் இந்த நிர்குண பிரம்ம உபாசனை అనేది ஒத்துக்காத விஷயம். சகுண பிரம்மம் தான் உபாசனை செய்ய முடியும், நிர்குண பிரம்மத்தை எப்படி உபாசனை பண்ணுறது అని வாதிக்கிறான். அதுக்கு ஆச்சாரியர் நம்ம தர்க்கசாஸ்திரம் தனியாக படிக்கலேனே ஒரு குறை இல்லாமல் இருக்கிற அளவுக்கு இந்த வித்யாரண்ய சுவாமி நமக்கு இந்த பஞ்சதசி பிரகரண கிரந்தத்தில் ரொம்ப விஸ்தாரமாக நமக்கு தர்க்கம் என்னது புரிகிற மாதிரி அநேக வகையாக so many logical questions discussions நமக்கு இங்கே சொல்லி நமக்கு தர்க்க சாஸ்திரம் படிக்கலையே தனியானே குறை இல்லாமல் செய்கிறார். அப்படி பேசும்போது இந்த 58வது ஸ்லோகத்தில் என்னன்னா, இதில் 2 கேள்விகள் இருக்குது, 2 பதில் இருக்குது. இப்போ வித்யாரண்ய சுவாமி இப்போது அவர் ஃபாலோ பண்ணுற மெத்தடு பூர்வபக்ஷி எது பேசுகிறானோ அந்த வார்த்தைகள் வச்சுட்டே சரி அதே மாதிரி தான் நிர்குண பிரம்ம உபாசனை கூட ஏற்றுக்கலாம் செய்யலாம்னு அவன் சொன்ன இது வச்சே பதில் கொடுக்குறாரு. ஒரு வித்தியாசமாக எல்லா ஸ்லோகங்களும் அப்படி தான் இருக்குது. இந்த 58வது ஸ்லோகத்தில் என்ன கேட்குறான்னா, பூர்வபக்ஷி நிர்குண பிரம்ம உபாசனை நீங்கள் சமர்த்தனம் பண்ணுறீங்க, அதில் லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன் வரும் நீங்கள் சமர்த்தனம் பண்ணால் அப்படின்னு சொல்கிறார். என்ன அது லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன்னு சொன்னால், பிரம்மன் உபாசியம் பிரம்மன் உபாசனம் பண்ணணும்னா அது பிரம்மன் உபாசியம் ஆகிடும். உபாசியம்னா மெடிடேட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஆகிறது, மெடிடேட்டபிலிட்டி అని சொல்லிட்டு நினைக்கிறேன். டிக்ஷனரியில் இருக்காது இந்த பதம், ஜஸ்ட் நமக்கு புரியறதுக்காக. அப்படிப்பட்ட திங்கபிலிட்டி மெடிடேட்டபிலிட்டி இது வந்துடும். இது வந்துச்சுன்னா அப்போது உபாசியத்துவம் வந்ததுனால என்ன ஆயினும் பிரம்மனுக்கு இப்போது குணம் வந்துச்சு, எட்ரிபியூட் வந்ததே. ஆனால் நீங்கள் நிர்குணம்னு சொல்கிறீங்க, ஒரு நிர்குணமான பிரம்மனுக்கு இப்போ நீங்கள் எட்ரிபியூட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சகுணமாயிடுது இல்லையோ?
அப்படின்னு சொல்லிட்டு அது சகுண பிரம்ம ஆகும். அப்போது அதனால் என்ன வித்யாரண்ய சுவாமி கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுகிறீங்களா இல்லையா? அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, எனக்கு வந்து ஹாட் ஐஸ்கிரீம் வேணும் அனே. அது முடியுமா? அந்த மாதிரி தான் நீங்கள் எட்ரிபியூட் கொடுக்குறீங்க, அப்புறம் நிர்குணம் பண்ணுறீங்க. ஏன்னா எப்போ பிரம்மன் உபாசிய வஸ்துவாகிறதோ அந்த உபாசியத்துவம் வந்தால் அது ஒரு குணமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது உபாசியத்வாது பிரம்மன் சகுணம் பவதி, பிரம்மன் சகுணம் ஆகிடும். நீங்கள் நிர்குணம் நிர்குணம்னு தள்ள அடிச்சுக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அதுக்கு பதில் என்ன கொடுக்குறாரு ஆச்சாரியர்னா, சரி நீ சொன்ன மாதிரி நிர்குண அப்போ நீங்கள் இப்படி சொன்ன இல்லையா, நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய நிர்குண பிரம்ம ஞானம், அந்த ஞானமனை நீ எது சொல்கிறையோ அது கூட பிரம்மனுக்கு ஒரு எட்ரிபியூட்டு தான் ஆகும். பிரம்மனுக்கு ஒரு எட்ரிபியூட் ஆகும். ஞான விஷயத்தில் கூட பிரம்மனுக்கு வந்து அந்த ஞானம் பிரம்மன் வந்து நீ ஞானத்தினால தெரிஞ்சுக்கிறே என்ற இந்த தெரிஞ்சுக்கிறன்னா நோவபிலிட்டி. அங்கே வந்து மெடிடேட்டபிலிட்டி திங்கபிலிட்டி அன்னோம், இங்கே வந்து நோவபிலிட்டி. அப்படி தெரிஞ்சுக்கிறதான்னு சொன்னால் கூட அது குணமாகும். அப்படி அந்த குணத்தை அவனுக்கு கொடுத்தா அது சகுணமாகும். அப்போ நீங்கள் எப்படி நிர்குண பிரம்ம ஞானம்னு சொல்கிறீங்க? நாங்கள் உபாசனை வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம், நீங்கள் ஞானமனே உபாசனை என்ன உபாசனை வார்த்தை நான் உபயோகப்படுத்திட்டா அதனால் பிரம்மனுக்கு எட்ரிபியூட் வரும், குணம் வரும். அப்படின்னா உங்கள் ஞானமனு நீ சொல்கிறது கூட எட்ரிபியூட் ஆகும். சரியா? அதனால் வேத்யத்வதः அபி, இங்கே பாருங்கோ, இந்த ஸ்லோகத்தில் முதல் பாதியில் வந்து கேள்வி எதி அணிக்கிட்டனந்து பதில். நீ அப்படி ஒருவேளை கேட்டால் வேத்யத்வதः அபி சகுணः பவதி, பிரம்மன் சகுணமாய் ஆயிடும் வேத்யத்வத்தினால. தியானத்துவத்தினால உபாசனத்துவத்தினால சகுணம் வரும்னு சொன்னால் வேத்யத்வத்தினால, வேத்யத்துவம்னா நோவபிலிட்டி, நோவபிலிட்டி, அதனால கூட பிரம்மனுக்கு சகுணம் வரும், சகுணம் ஆகிடுவான் அப்படின்னு ரிஃப்யூட் பண்ணிட்டார், நிராகரணம் பண்ணார். அப்புறம் ரெண்டாவது வரியில் ரெண்டாவது கேள்வி என்ன சொல்கிறான்? உடனே பூர்வபக்ஷி நோ அப்படி இல்லை, இந்த நோவபிலிட்டி வேத்யத்துவம் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறனே விஷயம் வந்து நாங்கள் வந்து தற்காலத்துக்கு டீச்சிங் பர்பஸுக்காக அது கொடுக்கப்பட்டது தவிர அதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்துருவோம். இட் இஸ் நாட் பர்மனெண்ட். எது? அந்த குணம். அதுதான் சொல்கிறார் கீழே, லக்ஷண வச்சனமாக சொல்லப்பட்டதே தவிர அது ஸ்வரூப லக்ஷணம் இல்லை. அது வந்து கேவலம் லக்ஷண வாக்கியம், லக்ஷண வார்த்தை. அப்படி தத் லக்ஷண விருத்தியா, சரி, வேத்தியம், அந்த லக்ஷண விருத்தியாக தெரிஞ்சுக்கிறோம். இது ஒன்லி ஒரு சூப்பர் இம்போசிஷன் தான். தற்காலத்தை நாங்கள் வந்து எப்படி கயிறு மேலே பாம்புன்னு சூப்பர் இம்போஸ் பண்ணோம், அப்போது அதுக்கு வந்து சொல்லி தான் ஆகிறோம். எது? பாம்பு வந்து பாம்புக்கு ஆதாரம் அதிஷ்டானம் கயிறுன்னு. அசல் பாம்பே இல்லை, அப்புறம் அதிஷ்டானம்னு சொன்னால் அப்போது நீ பாம்புன்னு எப்போ? இதுதான் சூப்பர் இம்போசிஷன். அந்த மாதிரி தான் நாங்கள் லக்ஷணம் அப்படியே நீ கொடுத்துறோம் தவிர நாங்கள் பர்மனெண்ட்டாக அதை எடுத்துக்கலையே.
அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்குறான். அப்படின்னு ஒருவேளை நீ கேட்டால் வித்யாரண்ய சுவாமி என்ன பதில் கொடுக்குறாருன்னா, வெரி குட், வண்டர்ஃபுல், ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன தெரியுமோ, நானும் கூட அதுதான் சொல்கிறேன். நாங்களும் இந்த உபாசியத்துவம் எட்ரிபியூட் అనేది வந்து டெம்பரரியாக கொடுத்தோம். இது ஃபால்ஸ் நோபிலிட்டி எட்ரிபியூட் தான். உங்கள் ஃபால்ஸ் நோபிலிட்டி பொய்யான టెంపరరీగా கொடுத்த சூப்பர் இம்போஸ் பண்ணி கொடுத்த லட்சணம் அன்றே இந்த உபாசியத்துவம் అనేది கூட நாங்களும் டெம்பரரியாக கொடுத்தோம் உங்களை மாதிரி தான். இப்போ என்ன போச்சு? நோ ப்ராப்ளம். அதான் வேத்தியம் சேத் லக்ஷண விருத்தியா அப்படின்னு நீ சொன்னால் லட்சிதம் சமுபாசியதாம். அதே மாதிரி நாங்களும் டெம்பரரியாக கொடுத்தோம், நாங்கள் பர்மனெண்ட் அதுதான்னு சொல்லலையே உபாசியத்துவம் அப்படின்னு அந்த முடிச்சாச்சு. அதில் அதுக்கு பிறகு இப்போது 59வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். பிரம்ம வித்தி ததேவத்வம் நத்விதம் யதுபாசதே இதி ஸ்ருதேருபாஸ்யத்வம் நிஷித்தம் பிரம்மணோ யதி. சாஸ்திரத்தில் கூட சரி யுக்தி மூலமாக யுக்தினு பக்கத்தில் வச்சுடுங்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்போது ஸ்ருதியிலிருந்தே நானும் பேச போகிறேன். ஸ்ருதி வந்து இந்த ஸ்லோகம் மொத்தம் ஒரே பூர்வபக்ஷியே பேசுகிற ஸ்லோகந்தான். சாஸ்திரத்தனை ஆதாரமாக வச்சுட்டு வத்திரேகம் பண்ணுறான். ஏன்னா சாஸ்திரத்தில் வந்து இப்படி இருக்கே, என்ன இருக்குன்னா இவன் வந்து கேனோபனிஷத்தில் வர ஒரு மந்திரத்தில் வந்து கோட் பண்ணுறான். அதில் வந்து கேவலம் ததேவத்வம் அனே வார்த்தைக்கு வித்தி இந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரம் வரும். அது வந்து முதல் அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகம். அந்த மந்திரம் என் மனசா நமனுதே ஏனாஹுர் மனோமதம் ததேவத் பிரம்மத்வம் வித்தி நேரம் எதிதமுபாசதே. ஓ ஸ்டூடெண்ட், நீ எதெல்லாம் உபாசனை பண்ணி நினைக்கிறியோ தெய்வமணி, அதெல்லாம் கிடையாது. தத் ஏவ பிரம்மத்வம் வித்தி, எது மனசினால் தெரிஞ்சிக்க முடியாதது. என் மனசா நாம் அனுதே, மனசினால் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் எதனால் மனசு வேலை பண்ணுறதோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோ தவிர நீ உபாசனை பண்ணுறது பிரம்மம் இல்லை. நான் இதம் எதிதம் உபாசத்தே. ஸோ பார்த்தீங்களா, உபாசனானே நெகேட் பண்ணி சொல்லியிருக்கேங்க அப்படின்னு அதுக்கு கோட் பண்ணுறான். அப்போது அதுதான் இந்த ஸ்லோகத்தில் மொத்தம். இப்போ பதம் பாருங்கோ. துவம் தத் ஏவ பிரம்ம வித்தி அப்படின்னு அந்த கேனோபனிஷத்தில் நீ தெரிஞ்சுக்கோ இப்படி பிரம்மனு எத்து இதம் உபாசத்தேன்னா அது உபாசனை பண்ணுற வஸ்துவில்லை. இதி ஸ்ருதேஹே பிரம்மணः உபாசியத்துவம் நிஷித்தம், நிஷித்தம் செய்யப்பட்டது, நெகேட் செய்யப்பட்டது ஸ்ருதியிலோ. நீங்கள் இதெல்லாம் சரியாக படிக்க மாட்டீங்களோ என்னமோ அப்படின்னு கேனோபனிஷத்து கோட் பண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை எதி நீ கேட்டா அப்படி பிரம்மணோ எதி, அந்த எதி வந்து இந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். பாருங்கோ, இந்த இடத்துல மட்டும் ஸ்லோகங்கள் எல்லாம் ஜம்பிளிங்காக இருக்குது. எது கேள்வி எது பதில், ஒரு ஸ்லோகத்தில் எத்தனை கேள்வி இருக்கனேது ஜாகிரதையாக பார்க்கணும். அப்போது இதுதான் கேள்வி கேட்குறான் 59.
நான் வந்து லாஜிக்கலாகவே கேட்டுட்டு இருந்தேன். நீங்களும் ரொம்ப லாஜிக்கலாக பேசிட்டு எனக்கு பதில் சொல்லி என்னை வாய் மூடுறீங்க. பூர்வபக்ஷி சொல்கிறான். அதனால எனக்கு கூட நீங்கள் பண்ணுற லாஜிக்கல் அந்த ஃபைட்டு வந்து எனக்கு தலைவலே வரதே வித்யாரண்ய சுவாமி. அதனால பாருங்க, ஸ்ருதியில் கூட இப்படி சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன இப்போ சொல்லுவீங்க? பதில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யுவே அண்ணா இல்லையா? அந்த மாதிரி அப்போது 60வது ஸ்லோகத்தில் வித்யாரண்ய சுவாமி பதில் கொடுக்குறாரு. அந்த எதி అని முந்தாவது ஸ்லோகத்தில் இருந்து எதி அப்படின்னு நீ சொன்னால், இங்கே முதல் லைன் படிக்கிற முதல் 60வது ஸ்லோகம், விதிதாதன்ய தேவேதி ஸ்ருதேர்வேத்யத்வமஸ்ய ந யதா ஸ்ருத்யைவ வேத்யம் சேத் ததா ஸ்ருத்யாப்யுபாஸ்யதாம். இந்த ஸ்லோகம் முதல் வரியில் அந்த முந்தாவது ஸ்லோகத்தில் கேட்ட கேள்விக்கு பதில். சரியா? என்னன்னு சொன்னால், நீ அப்படி கேட்குறியே கேனோபனிஷத்து கோட் பண்ணி, நீ கேட்ட கேனோபனிஷத்து அந்த மந்திரத்துக்கு ஒரு 2 மந்திரத்துக்கு முன்னாடியே நீ கவனிக்கலையோ? நீயும் சரியாக பார்க்கல, படிக்கலை. எனக்கு முன்ன பின்ன எல்லா ஞாபகம் இருக்குது பூர்வபக்ஷி. ஏன்னா அங்கே என்ன சொன்ன, விதிதாத் அந்நிய தேவேதி. அங்கே என்ன இருக்குன்னா, அந்நிய தேவ தத் விதிதா ததோ அவிதிதா ததி. அது என்ன, தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் நீ தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், நீ தெரிஞ்சுக்கலேன்னு சொன்னால் நீ தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப புரியாத ஒரு மந்திரம் வந்துச்சு அங்கே. நம்ம ரொம்ப நிதானமாக நிறைய பேசியிருக்கோம் அந்த ஸ்லோகம், அந்த மந்திரம் பற்றி கேனோபனிஷத்தை படிக்கும்போது. என்னன்னா, பிரம்மன் வந்து தெரிஞ்சது தெரியாதது ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டது. பிரம்மன் இஸ் அதர் தேன் தி நோன் அண்ட் அன்னோன். சரியா? அப்படின்னா பிரம்மன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீ நோவபிலிட்டி ஞானம்னு நோபிலிட்டின்ற தெரிஞ்சுக்கிறது சாத்தியப்படுற வஸ்துவில்லை. தியானம் பண்ணுறதுக்கும் சாத்தியப்படுற வஸ்து இல்லை. அப்படின்னு அர்த்தம். அந்த கேனோபனிஷத்து அதே ஸ்ருதி நீ கோட் பண்ணதே ஒன்றும் நெகேட் பண்ணிச்சு, என்னும் நெகேட் பண்ணிச்சு. రెండుతనే నిర్గుణ బ్రహ్మ జ్ఞానం అనేది నెగేట్ பண்ணிச்சு, నిర్గుణ బ్రహ్మ ఉపాసన అనేది నెగేట్ பண்ணிச்சு. அதுதான் அர்த்தம். விதித்தாத் அந்நிய தேவேதி, தெரிஞ்சுக்கினதுக்கு தெரியாததுக்கு ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிச்சு. அதனால் இது எப்படின்னா, இவங்க 2 பேருக்கு நடுவில் ரொம்ப புராண வடியில் சொன்னால், புராணத்தில் பார்த்தீங்கன்னா யுத்தம் செய்யும்போது இப்போது நாகாஸ்திரம் விட்டுட்டா யாராவது உடனே கருடாஸ்திரம் அதுக்கு ஆப்போசிட் கவுண்டர் அஸ்திரம் விடுவாங்க இல்லையா? அப்புறம் அதே மாதிரி ஆக்னேயாஸ்திரம் விட்டுட்டா வருணாஸ்திரம், இப்படி இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே வார்ஃபேர் என்னது, லாஜிக்கல் வார்ஃபேர் நடக்கிறது, வேர்ட்ஸு. அப்புறம் 2வது வரியில் இன்னொரு கேள்வி பாருங்க. இங்கே என்ன 2வது கேள்வி? கேள்வி இருக்கு, அதுலேயே பாதி ஆன்சர் இருக்கு. என்ன சொல்கிறேன்னா, யதாஸ்ருதி யதாஸ்ருதி, இந்த அக்கார்டிங் டு த ஸ்ருதி யதாஸ்ருத்யா ஏவ வேத்யம். மறுபடியும் ஸ்ருதியிலேயே இப்படி கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். மனசாயேவ வேதித்தவ்யம் அப்படின்னு சொல்லிச்சு. மனசுனால தான் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன சார் ஒரே குழப்பமாக இருக்கு? குழப்பம் ஒன்றும் இல்லை, ஜாகிரதையாக கேட்டு ஒழுங்காக புரிஞ்சுக்கணும்.
இதுதான் இந்த லாஜிக்கல் மைண்டாகவே இருந்து எல்லாத்தையும் ஒரு கேவலம் அகடமிக் நாலேஜ் எடுத்துக்கிட்டு எல்லாம் குழப்பமாக தான் இருக்கும். இப்படி கேள்விகள் வரும். ஸ்ருதி கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஸ்ருத்யா ஏவ யதா ஸ்ருத்யா ஏவ வேத்யம். அப்படியே நீ சொன்னதை நீ ஒருவேளை நீ சொன்னா சரி நல்லதா ததா நீ அப்படி சொன்னா சரி, அதே மாதிரி ஸ்ருத்யா அப்படி உபாசியதாம். இங்கே என்ன அர்த்தம்னா ஸ்ருதி வாக்கியத்தின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னா அர்த்தம் மனசு இந்த நோன் அன்னோன் காரிய காரண இந்த மாதிரி இருக்கிற இது எல்லாத்திலிருந்து விளங்கி தன்னில் தான் மனசு போய் அடங்கி ரிசால்வ் ஆகும். அப்படின்னா the mind folding back into its source. எப்படி வித் அண்டர்ஸ்டாண்டிங்னு அதுக்கப்புறம் இங்கே மைண்ட் அங்கே இல்லை. அதனால தான் வாக்கியம் பிரமாணம் ஸ்ருதியோட வாக்கியம் அப்போது பிரம்ம ஞானம் கொடுக்கல, இருக்கிறது அங்கே அது அப்படி இருக்கேனேது தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மைண்டு அங்கே விளங்கும், மைண்டு அடங்கும். அப்படி அடங்கிட்டா விளக்கிட்டா பிரம்ம ஞானம் தான் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, உபாசிக்கிறது இல்லை. ஸோ இந்த விதமாக புரிஞ்சுக்கும்போது சரி நீ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். அவன் கேட்டது என்னன்னா கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னாங்க. சரியா? அப்படின்னு சொன்னால் சரி அப்படி தான் நாங்களும் கேட்டுதான் உபாசனை பண்ணுறோம். உபாசனை பண்ணுறது கூட அப்படி தான். ஸ்ருத்யா ததா ஸ்ருத்யா அப்படி உபாசியதாம். அதே மாதிரி கேட்டுதான் உபாசனை பண்ணலாமே. நீங்கள் அது ஓகேன்னு சொன்னால் நாங்கள் இது ஓகே தான், என்ன ப்ராப்ளம் இப்போது அப்படின்னு கேட்குறார். அதுக்கப்புறம் 61வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். 61வது ஸ்லோகம். அவாஸ்தவி வேத்யதா சேத் உபாஸ்யத்வம் ததா ந கிம் விருத்தி வியாப்திர்வேத்யதா சேத் உபாஸ்யத்வேபி தத் சமம். இதில் கூட 2 கேள்விகள் இருக்கு. முதல் வரியில் ஒரு கேள்வி பதில், 2வது வரியில் ஒரு கேள்வி பதில். சரியா? இப்போ நம்ம மேலே பேசின விஷயம் பல உபனிஷத்துகளிலும் அது டிஸ்கஷன் வருது. ரிஃபரன்ஸுக்கு ஆத்மபிந்து உபனிஷத்து, கட்டோபனிஷத்து, கேனோபனிஷத்து, பிருகதாரண்யகோபனிஷத்து, அந்த விஷயங்கள் எது அது பிரம்மன் இஸ் பியாண்ட் த நோன் அண்ட் அன்னோன்னு. அதே மாதிரி ஆனால் அது அப்படி கேட்டு பிரம்மன் இஸ் பியாண்ட் த நோன் அன்னோன் అనేది கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ தியானமும் பண்ண வேண்டாம், உபாசனை பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பி. சிரமமாக இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு? ஒன்றும் இல்லை, சிரமப்பட வேண்டாம். சிரமப்படுறதை விட்டுட்டா இருக்கிறது அது சத்தியம் வஸ்து தான், அது நான் தான் అని கும்முன்னு இருந்தால் சரி. இப்போ இந்த ஸ்லோகத்தில் 61ல் பூர்வபக்ஷி என்ன சொல்கிறானே, சரி இந்த நோவபிலிட்டி தெரிஞ்சுக்கிறது, இந்த தெரிஞ்சுக்கிறது అనేది நாங்கள் ஜஸ்ட்டு வியாபகாரிக திருஷ்டியோடு சொல்லிட்டோமே தவிர பாரமார்த்திக திருஷ்டியாக சொல்லலையே. பாருங்கோ, எப்படியோ திரும்பி 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 அவனை வாதிக்கிறதுக்கு தயாராகி வரான். நாங்கள் இந்த பிரம்மன் இஸ் நோன், ஞானம் என்ன நோன் అని நோவபிலிட்டி అని. ஆனால் இப்போது சாஸ்திரம் நோவபிலிட்டி கிடையாது, நோன் அண்ட் அன்னோனுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிச்சு. இதெல்லாம் மென்டல் லாஜிக்கல்
லாஜிக்கல் மைண்டுடைய ப்ராப்ளம் இதெல்லாம். அதனால தான் மைண்டு நம்ம அப்படியே நெகேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்னவோ அதுதான் சத்தியம். அதனால வாஸ்தவமாக நாங்கள் எடுத்துக்கல, இது அவாஸ்தவம் தான், பாரமார்த்திகமாக நான் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறார். அப்போது வித்யாரண்ய சுவாமி சொல்கிறாரு, ரொம்ப பேஷ், சந்தோஷம், வெரி குட். நாங்களும் உபாசியத்துவம் ஆல்சோ வாஸ்தவமாக சொல்லலை, நாங்கள் வியாபகாரிகமாக தான் சொன்னோம். யாரும் வாஸ்தவம் நான் சொல்லலையே, இது கூட வியாபகாரிங்க எடுத்துக்கோ, ஏன் அப்படி எடுத்துக்கூடாது, என்ன ப்ராப்ளம், அதுக்கு இதுக்கு சரி போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி. பாருங்க, முதல் வரி, வேத்யதா அவாஸ்தவி. இந்த வேத்யதா தெரிஞ்சுக்கிறது, பிரம்மன், நோபிலிட்டி ஆஃப் த பிரம்மன் வந்து தெரிஞ்சுக்கிறது అనేది சூப்பர் இம்போஸ்டு தவிர அது வாஸ்தவமாக இல்லை, பாரம சத்தியமாக. சேத் அப்படின்னு சொன்னால் ததா உபாசியத்துவம் ந கிம். அப்போ அதே மாதிரி உபாசியத்துவம் நான் சொல்கிறது நிர்குண பிரம்ம உபாசனம் கூட அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா? அவாஸ்தவிதா, வியாபகாரிகமாக தான், சும்மா சொன்னதா, நாட் ஆஸ் ஏ அல்டிமேட் ட்ரூத் ரியாலிட்டி ஆர் பரமார்த்தம். நெகேட் பண்ணிட்டார். ரெண்டாவது வரியில் ரெண்டாவது கேள்வி என்ன இவனுக்கு? நோ 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 அப்படி இல்லை. வாட் ஐ மீன், நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது என்ன அர்த்தம்னா, இந்த தெரிஞ்சுக்கிறது అనేది కేవలం వృత్తి వ్యాప్తి மட்டும்தான், அதில் பல வியாப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அது ஜஸ்ட்டு விருத்தி வியாப்தி. விருத்தி வியாப்தின்னா த மைண்ட் கோஸ் அண்ட் தி என்வலப்ஸ் த ஆப்ஜெக்ட். அப்புறம் அது கூட சிதாபாசம் வந்து என்வலப் பண்ணணும். இந்த விருத்தி வியாப்தி பல வியாப்தி பற்றி நம்ம நல்லா படிச்சிருக்கோம். 7வது அத்தியாயத்தில் இதே பஞ்சதசியில் 90லிருந்து 95 வரைக்கும். யாருக்காவது சந்தேகம் இருந்தால், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, வேதாந்தம் படிக்கும்போது மறுபடியும் அங்கங்கே வரும். அதனால் பல வியாப்தி விருத்தி வியாப்தின்னா என்ன, அது கொஞ்சம் எத்தனை வாட்டி சட்டுன்னு ஒரு வாட்டி படித்தா புரிகிற விஷயம் இல்லை. அதனால் மறுபடியும் ரிப்பிட்டேஷனை அசைப்பொட்டி படிக்கணும். அதனால் நோட் பண்ணிக்குங்கோ, 7வது அத்தியாயத்தில் வரும் 90லிருந்து 95 ஸ்லோகம். பல வியாப்தி விருத்தி வியாப்தி, விருத்தி வியாப்தி பல வியாப்தி. இவர் என்ன சொல்கிறான்னா, அந்த விருத்தி வியாப்தி மட்டும்தான் இருக்கு. அது அங்கே சிதாபாசம் வந்து என்வலப்பு இந்த நிர்குண பிரம்ம ஜானத்துக்கு சிதாபாசம் வந்து அது இந்த தாட்னு வந்து என்வலப் பண்ண தேவையில்லை. பிகாஸ் சிதாபாசம் த ரிஃப்ளெக்ஷன் cannot illumine த ஒரிஜினல் இல்லையா? பிரதிபலிப்பு ஒரிஜினல்னு பிரகாசிக்க செய்ய முடியுமா என்ன? இது ரொம்ப லிமிட்டெட். இது எப்படி அப்போ அன்லிமிட்டடாக இருக்கிற அதுன்னு பிரகாசிக்க செய்ய முடியும்? ஸோ நாங்கள் அந்த மாதிரி விருத்தி வியாப்தி வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம் அண்ணா. வெரி குட் அப்படின்னு சொன்னால் பல வியாப்தி இல்லைன்னு. ஏன்னா ஈவன் அக்கார்டிங் டு த கேன உபனிஷத்தில் இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட். பதில் என்ன கொடுக்குறார் ஆச்சாரியர்? அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் சொல்கிற உபாசனை கூட பல வியாப்தி இல்லை, விருத்தி வியாப்தி வரைக்கும் தான், விருத்தி வியாப்தியும் வரைக்கும் தான். அப்படி எடுத்துக்கோ. சமம் ஆயிடுச்சா இப்போது? அதான் பாருங்க, சமம் இருக்க வார்த்தை. விருத்தி வியாப்தி வேத்யதா சேத். இந்த வேத்யதா అనేది கேவலம் விருத்தி வியாப்தி வரைக்கும் மட்டும்தான், பல வியாப்திக்கு அங்கே இடம் இல்லை. அப்படி என்ன? ஓகே, உபாசத்வே அபி தத் சமம். அதே மாதிரி உபாசனா விஷயம் கூட நாங்கள் சொல்கிறது அப்படி எடுத்துக்கோ, அவ்வளோதான், ரொம்ப பேசாது அப்படின்னு ரொம்ப அழகாக சிம்பிளாக அவன் சொன்னது வச்சு அப்படி பதில் கொடுக்குறாரு. ஆயிடுச்சு. அப்போது 62 கடைசியில் இப்போது இவன் வந்து பூர்வபக்ஷி ரொம்ப அவனை வெக்ஸ் ஆகிட்டு என்ன சொல்கிறாருன்னா,
வித்யாரண்ய சுவாமி கிட்ட இவனுக்கு கொஞ்சம் இப்போ வந்து எமோஷ்னல் எக்ஸ்பிரஷன், லாஜிக்கலு ஸ்ருதி எல்லாம் ஆகிப்போச்சு. ஓகே, எமோஷ்னல்லி இரிட்டேட் ஆகி என்ன சொல்கிறேன், சுவாமி வித்யாரண்ய சுவாமி, உங்களுக்கு ஏன் இவ்வளோ பிடிவாதம் அந்த நிர்குண பிரம்ம உபாசனை பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அது இருக்குது, அது கரெக்டானு சொல்லி அவ்வளோ ஏன் பிடிவாதம், ஏன் அது மேலே அவ்வளோ ஆர்வம், ஏன் அது மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு அப்படின்னு கேட்குறான். கேட்டால் வித்யாரண்ய சுவாமி என்ன சொல்ல போகிறாருன்னா, அதுதான் நானும் கேட்குறேன், உனக்கே இந்த நிர்குண பிரம்ம உபாசனை மீது அவ்வளவு வெறுப்பம், அவ்வளோ எலர்ஜி, நீயே துவேஷிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்குறாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஒரு வரியில் இப்படி 62 படிக்கிறோம் பாருங்கோ. காதே பக்தி உபாஸ்தௌ காதே பக்தி உபாஸ்தௌ சேத் கஸ்தே த்வேஷஸ்ததீரயः ததீரய மானாபாவோ ந வாச்யோஸ்யாம் பஹுஸ்ருதிஷு தர்ஷனாத். இதில் ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன அவன் கேட்குறான், காத்தே பக்தி உபாஸ்தௌ தே உங்களுக்கு கா பக்தி உபாஸ்தௌ இன் திஸ் நிர்குண பிரம்ம உபாசனா மெடிடேஷன், இது மேலே உங்களுக்கு பக்தி அண்ணா இங்கே அர்த்தம், ஏன் அவ்வளவு அட்டாச்மெண்ட்டு, அதை விடமாட்டுறீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு அது ஏன், வை யூ ஆர் ஸோ ஸ்டபன் இந்த பாயிண்ட்லானே அப்படின்னு நீ ஒரு வேளை கேட்டால், நான் அதுதான் கேட்குறேன். சேத்து தே துவேஷா கஹ தத் ஈரையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்புறம் பதில் சொல்கிறேன், நீ கேட்டதுக்கு நீ இதுக்கு பதில் சொல்லு, நீ அவ்வளோ துவேஷிக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு முதல்ல என்றார். நான் கேட்டேன், உன்னதுக்கு நான் அப்புறம் பதில் சொல்கிறேன். நானும் கேட்குறேன், உனக்கே அவ்வளோ துவேஷம், நீயும் துவேஷிக்கிற இல்லை, நான் நேசிக்கிறேன்னா ஏன்னு கேட்டுறேன். நானும் கேட்குறேன், ஏன் நீ அவ்வளோ துவேஷிக்கிறேன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் கேள்வி முதல் இதில் வரியில் முடிச்சிட்டார். அப்புறம் 2வது வரியில் சரி ஃபைனல்லி இவன் வந்து இங்கே வேறு எங்கேயுமே வடில்லைன்னு கடைசியில் ஒரு ஃபைனல் ரிசார்ட்டாக ஒன்று வந்தா என்னன்னா, உங்களை மாட்டி விட்டுற போகிறேன் பாரு அப்படின்னு நினச்சிட்டு அவனும் மான அபாவஹா ந வாச்சஹ அஸ்யாம். இங்கே கேள்வி பதில் இதில் மான அபாவஹ ந வாச்சியஹ அஸ்யாம். நான் இதை எப்படி எடுத்துக்கணும்னா ஈரித்த வச்சா மானாபாவஹ ந வாச்சியஹ. எங்கேயுமே பிரமாணம், மானம்னா பிரமாணம், பிரமாண அபாவம், எங்கேயுமே பிரமாணம் இல்லையே, ஸ்ருதிలో எங்கேயுமே சொல்லலையே. నిర్గుణ బ్రహ్మ ఉపాసన అనేది శృతిలో ఎంగమే சொல்லலையே. కెన్ యూ షో ఇన్ ద శృతి? அப்படியே நீ வரா இப்போ என்ன செய்வீங்க? ஸ்ருதிలో எங்கேயுமே நிர்குண பிரம்ம உபாசனை అనేది எங்கே பேசியிருக்கு? மான அபாவக అని நீ சொன்னால் அதுக்கு நான் அப்படியே ஒன்றும் நினைக்காத. அஸ்யாம் வாச்சக பகுஸ்ருதி தர்ஷனாத். நான் உனக்கு வேணுமன்னா எக்கச்சக்கமாக காட்டுறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் ஐ கேன் கோட் தட். எங்கே நிர்குண பிரம்ம உபாசனை பற்றி சொல்லப்பட்டுதானே. ஆர் யூ ரெடி? தயாரா நீ அதுக்கு? பாருங்க, இதுலேயே கேள்வி ரொம்ப ஸ்மாலு. மான அபாவக
எங்கேயுமே பிரமாணம் இல்லையே அப்படின்னு நீ சொன்னால் அப்படி இல்லை, தப்பு தப்பு, நிறைய இருக்கு, நீ ஒழுங்காக படிக்கலை, நான் எல்லாம் இது எல்லாம் படிச்சிருக்கேன் என்னார் வித்யாரண்ய சுவாமி சித்தாந்தி. அப்படின்னு பகுஸ்ருதிபிகி, நிறைய சாஸ்திரத்தில் நிறைய ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்குன்னு சொல்லி, அப்புறம் எந்தெந்த எந்தெந்த శాస్త్రத்திலோ ஸ்ருதியிலோ எந்தெந்த வாக்கியங்கள் எங்கనేది ஜஸ்ட் வாக்கியங்கள் சொல்லலை, அவர் ரிஃபரன்ஸ் மட்டும் கொடுக்குறார் வித்யாரண்ய சுவாமி. சரியா? இப்போது 62 முடிச்சிட்டோம். எத்தனையோ ஸ்ருதி பிரமாணங்கள் இருக்குன்னு சொல்லும்போது 63 பாருங்கோ. உத்தரஸ்மின் ஸ்தாபனீயே उत्तरस्मिन् स्थापनीये शेभ्य प्रश्नेथ काठके माण्डुक्यादौ च सर्वत्र निर्गुणोपास्तिरीरिता. இது மொத்தம் வித்யாரண்ய சுவாமி இதை கோட் பண்ணி சொல்கிறாரு. பாருங்க, உத்தரஸ்மின் தாபனீயே, நிர்சிம்ம உத்தர தாபனீய உபனிஷத்திலோ சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஷேபிய பிரஷ்னே எங்கே படித்தோம்? இப்போது முடித்தோம். பிரஷ்னோபனிஷத்தில் அந்த 5வது சிஷ்யனும் ஷேபிய, அவன் 5வது அத்தியாயத்தில் முதல் ஒரு மந்திரத்திலே ஒரு கேள்வி கேட்டான். அங்கே கூட இந்த என்ன கேட்டிருக்கான், நரசிம்ம தாபனீய உபனிஷத்து நம்ம படிக்கலை அதை பற்றி. ஆனால் அதிலையும் இந்த ஷேபியன் கேட்ட பிரஷ்ன கேள்விலையும், அப்புறம் அத காட்டகே கட்டோபனிஷத்துலேயும், மாண்டுக்யாதோ மாண்டுக்யோபனிஷத்துக்குள்ளேயும், இன்னும் எக்ஸெட்ரா தைத்திரியம் முண்டகா, இப்படி பல இடத்துல சர்வத்திர நிறைய இடத்துல இன்னும் நிர்குணோபாஸ்தி, இந்த நிர்குண பிரம்ம உபாசனனை பற்றி ஈரிதா நிறைய விவரிக்கப்பட்டிருக்கு. ஈரிதான்னா நிறைய உபனிஷத்துகள் இது பற்றி பேசி சொல்லி கொடுக்குறேன், நிர்குண பிரம்ம உபாசனை பற்றி. அப்படின்னு சொல்லும்போது என்ன இதில் எல்லாத்துலன்னா காமனாக இருக்கிற ஒன்று இருக்குது, அது மட்டும் சொல்லணும். இங்கே வித்யாரண்ய சுவாமி அது இது பண்ணல. என்னென்னா நமக்கு தெரிஞ்சது இப்போது கேட்டது பிரஷ்னோபனிஷத்தில் அந்த ஷேபிய ஸ்டூடெண்ட் கேட்கும்போது அந்த ஓம்கார தியானம், ஓம்கார உபாசனா, அது எப்படி அபரபிரம்மா பரம்பிரம்மா ரெண்டுத்துனே கூட அடிய தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டுத்துக்கையும் அந்த ஏக ஆலம்பனம், ஒரே ஒரு ஓம்கார ஆலம்பனம் வச்சு செய்ய முடியும். அது கேள்விப்பட்டிருக்கானே, அதை பற்றி விவரிச்சுடுங்கன்னு சொன்னான். டைரெக்டாக ஓம்காரம் அது சகுண உபாசனத்துக்கு நிர்குண உபாசனத்துக்கு ரெண்டுத்துக்கு கூட உபாசன விதமாக அதுக்கு ஓம்காரம் அங்கே கேட்கப்பட்டது. அதே மாதிரி கட்டோபனிஷத்தில் முண்டக, அப்புறம் தைத்திரியம், கைவல்யம், இது எல்லா இடத்துல பார்த்தா காமனாக ஒன்று என்னன்னா, எப்போ இந்த நிர்குண பிரம்ம உபாசனே விஷயம் உபனிஷத்தில் வருதோ சகுணா கூட அந்த ஓம்காரந்தான் ரிஃபர் பண்ணது. ஏன்னா ஓம்காரத்தினை மட்டும் அப்படி அதுக்கு நேற்றுக்கு ஐத்தரை உபனிஷத்து சாந்தி மந்திரம் டைம் கூட சொல்லியிருக்கு இல்லையா, ஓம்காரம். அது உத்தர தாபனீய உபனிஷத்தில் மாண்டுக்கியத்தில் எப்படி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஸ்லோகங்கள் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அங்கேயும் பேசப்பட்டது. 3 பிரதம பாத, த்விதீய பாத, திருத்தீய பாத, 3த்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. சதுர்த்த பாத, அது ஓம்காரத்தில் இருக்கிற 3 அக்ஷரங்களும், அப்புறம் அமாத்திர துரியம் அப்படின்னு எல்லாம் சொன்னது இதே மாதிரி தான் உத்தர தாபனீய உபனிஷத்தில் கூட இருக்கு. அப்போது அந்த ஓம்காரந்தான் மேஜராக எடுத்துக்கிட்டு
அதில் சகுண உபாசனக்கையும் நிர்குண பிரம்ம உபாசனை உபாசனன்னு இருக்குது வார்த்தை, அப்படி இருக்கு. இல்லை கட, அப்புறம் முண்டக, தென் தைத்திரியம், கட்டலோ என்ன வருது? ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம். பரம் பாருங்க, பரபிரம்மனை உபாசனை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஓம்காரம். நிர்குண பிரம்ம உபாசனைக்கு கூட, சகுண பிரம்ம உபாசனை கூட. அதே மாதிரி ஓமிதி பிரம்மா தைத்திரோபனிஷத்தில் அந்த ஓம்கார உபாசனை பற்றி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நிர்குண பிரம்ம உபாசனைக்காக கொடுக்கப்பட்ட சாதனைகள் தான். எல்லாமே ஓம்காரம் விஷயமாக தான் மையமாக வச்சு இருக்குது. இன்னும் வேணும்னு நான் கோட் பண்ணுறேன்னு. அப்புறம் சாஸ்திரத்தில் ஒன்றும் குறையில்லை, அதனால் அப்படி பேசாது அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அப்புறம் 64 இப்போது பூர்வபக்ஷி டெம்பரரியாக மௌனமாயிட்டான். திரும்ப அப்புறம் வருவான், கேட்பான் ஒன்றும். ஆனால் இப்போதைக்கு அவனுக்கிட்ட இங்கே எதுவுமே இல்லை கேட்குறதுக்கு. யுக்திபரமாக பலது கேட்டான், ஸ்ருதிபரமாக கேட்டான். அப்புறம் ஸ்ருதியில் இந்த மாதிரி சொல்லலைன்னா எப்படியோ ட்ரை பண்ணிட்டான், ஆனால் தோற்றி போயிட்டான், மாட்டிக்கிட்டான், சைலண்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்போது 64 ஓகே இந்த 63 சொன்ன இந்த விஷயத்தினை பற்றி இப்படி விவரிக்கிறது மட்டும் இல்லை, எப்படி உபாசனை பண்ணணும், நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணணுமனே விதத்தினு கூட சொல்லப்பட்டிருக்கு. எங்கே 64 படிக்கிறோம். அனுஷ்டான பிரகாரோஸ்யாஹ பஞ்சீகரண ஈரிதஹ. நான் ஒரு வரி மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா 2வது வரியில் திரும்பி கேள்வி வரா, அதனால் இங்கே மட்டும். ஸோ வித்யாரண்ய சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிர்குண பிரம்ம உபாசனைக்கு கொடுக்கப்படுற அந்த ஓம்காரம் விஷயம், இல்லை நிர்குண பிரம்ம உபாசனை எப்படி பண்ணணும் అనేది சங்கராச்சாரிய பகவானால் ஏதப்பட்ட ஒரு சின்ன பிரகரண கிரந்தம் பஞ்சீகரணம் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த புஸ்தகத்தில் அவர் அது எப்படி பண்ணணும்னு கூட விவரிச்சிருக்கார். பஞ்சீகரணம் అనేది நம்ம தத்துவபோதத்தில் ஏதோ கொஞ்சம் படித்தோம். சங்கராச்சாரியர் அதே மையமாக வச்சுட்டு ஒரு பெரிய புஸ்தகம் இல்லை, ஒரு சின்ன புஸ்தகம் எழுதியிருக்காரு. இப்போ கூட அவைலபிள் அது. அந்த பஞ்சீகரணம் அவைலபிள் மட்டும் இல்லை, அதுக்கு அவருடைய சிஷ்யரான சுரேஸ்வராச்சாரியர் அதுக்கு வார்த்திகம் எழுதியிருக்கார். இவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால தான் அது கோட் பண்ணுறாரு இங்கே வித்யாரண்ய சுவாமி. சரியா? அனுஷ்டான பிரகார அஸ்யாக பஞ்சீகரணே, கரணேன்னு இருக்கணும், ஆனால் எழுதும்போது பஞ்சீகரண அது சந்தி ஈரித்தனால நே காணும். ஆனால் சொல்லும்போது பஞ்சீகரணம்னு சொல்லப்படுற அந்த புஸ்தகத்திலும் பகவான் சங்கராச்சாரியனால் எழுதினதில் அனுஷ்டான பிரகாரப்பி, அனுஷ்டானம் எப்படி பண்ணுறது கூட அதில் சொல்லப்பட்டிருக்கு. வேணுமென்னா நான் ரிஃபர் பண்ணி காட்டுறேன் உனக்கு, பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே அங்கே வரைக்கும் அந்த டாபிக் அப்படி எல்லாம் முடிஞ்சதா. இப்போது 2வது வரியில் என்ன ஆயிடுச்சு? ஓகே, 2nd லைனில் அகெயின் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்னதுன்னா, ஞான சாதனமேதச்சேத் நேதிகேனாச்சேத் நேதிகேனாத்ர வாரிதம் ஞான சாதனமேதச்சேத் நேதிகேனாத்ர வாரிதம். என்ன கேள்வின்னா, இந்த நிர்குண பிரம்ம உபாசனை
ஞானத்துக்கு ஒரு சாதனம் மட்டுமே தானே, ஞான சாதனமாக தானே சொல்லப்பட்டிருக்கு. ஞான சாதனம் ஏதத், ஞான சாதனம் மட்டும்தானே. ஞானம் அடையிறதுக்கு முன்படியாக இருக்கிற ஒரு சாதனம் தானே இந்த நிர்குண பிரம்ம உபாசனம். నిర్గుణ బ్రహ్మ అని అప్పుడని నీ కేట చేత్ చేత్ வெரி குட் வெரி குட். நான் அதை எதிர்பார்க்குறேன். யார் இல்லைன்னு சொன்னாங்க? நாங்கள் நிர்குண பிரம்ம உபாசனா ஞானம் கொடுக்குமని சொல்லலையே உடனே. அது முன்படி ஒரு சாதனம் தான், ஆப்ஸ்டிகல்ஸ் பிரதிபந்தங்களை நீக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாளில். அதனால் நைதிகேன அத்திர வாரிதம். ஆமாம், இல்லைன்னு யாரும் நெகேட் பண்ணாங்க? அப்படி இல்லைன்னு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லலை. இல்லை, கரெக்டு தான். ஞானத்துக்கு இது ஒரு சாதனம் தவிர ஞானம் கொடுக்கல. ஞானம் அடையிறதுக்கு கர்மயோகம் எப்படி சாதனமோ உபாசன யோகம் అనేది ஒரு சாதனம் தானே. அதே மாதிரி தான். ஆனால் கிரமமாக இவனுக்கு அந்த உட்டி போய் அபரோக்ஷமான அனுபவம்னா அதை கூட இருக்கன்னு தெரிஞ்சுக்குவான். அவ்வளோதான். அது பிரதிபந்தங்கள் நீக்கும்போது ஏற்படும். அதனால் இதெல்லாமே கூட இந்த மைண்டு அண்ட் இன்டலெக்ட் லாஜிக்கல் இந்த லெவலில் இருக்கும்போது இந்த குழப்பம் எல்லாம் தவிர. ஸோ அதையும் கரெக்டு தான் நீங்கள் சொன்னது மாதிரி. ஞான சாதனம் தான், அது தவிர ஞானம் கொடுக்கும்னு சொல்லலை. ஞான சாதனம்னு அர்த்தம் ஞானம் அடையிறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி 64 பேசி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போது 65 இன்னொரு கேள்வியோடு வரான். யார்? பூர்வபக்ஷி. நாட் பிக் கொஷன், ரொம்ப சில்லிய ஒரு விஷயத்தினே ஆக்சுவலி இந்த டாப்பிக்கு நேராக கனெக்ஷன் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கேட்குறான். 65 பாருங்கோ. நானு திஷ்டதி கோப்யேதத் இதி சேன்மானு திஷ்டது புருஷஸ்யாபராதேன கிமுபாஸ்தி பிரதுஷ்யதி. கேள்வி பதில் எல்லாம் இதில் வருது. என்னன்னா பூர்வபக்ஷி கேட்குறான், ஆனால் வித்யாரண்ய சுவாமிஜி இங்கே பாருங்கோ, ஜெனரல்லி பொதுவாக யாரும் இந்த நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணுறதில்லையே. அதில் எத்தனை பேருக்கு இது தெரியும்? வேதாந்த படிக்கிறவங்களுக்கு கூட நிர்குண பிரம்ம உபாசனா இத்தனை ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் போகிறதுக்கு நிர்குண பிரம்மத்தின் உபாசனமாக பண்ணிகிட்டே உபாசனம் பரோட்ச ஜானம் தெரிஞ்சது இல்லையா? அந்த பரோட்ச ஜானம் வச்சுக்கிட்டு ஆப்த வாக்கியங்களை வச்சுக்கிட்டு நீ மகா வாக்கிய விசாரம் கேட்டால் கூட உனக்கு ஞானநிஷ்டை ஏற்படலைன்னு தோணிட்டா பிரதிபந்தம் இருந்தால் பண்ண சொல்கிறோம். ஆனால் யாரும் பண்ணுறா? மெஜாரிட்டி யாரும் எங்கேயுமே பண்ணுற மாதிரி தெரியலே அண்ணா. அதான் கேட்குறேன். என்ன அதே பாருங்கோ. கஹ அபி ஏதத் ந அனுதிஷ்டதி இதி சேத். ஒருவேளை நீ அது பதில் அங்கே கேள்வி, ஒருவேளை நீ மெஜாரிட்டி யாருமே பண்ணுறது இல்லையே அப்படின்னு ஒருவேளை நீ கேட்டால், முட்டாள், மெஜாரிட்டி பண்ணுறாங்களா இல்லையானேது அது டாபிக் இல்லை நமக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நிர்குண பிரம்ம உபாசனை అనేది பாசிபிளா, அது அப்படி అనేది ஒன்று இருக்கா, அதை பற்றி பேசுகிறோம் தவிர அது எத்தனை பேர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் பண்ணலன்னா எனக்கு என்னப்பா இப்போது. அதனால் அப்படியே நீ ஒருவேளை கேட்ட இது சேர்த்து மா அனுதிஷ்டது பண்ணாமல் போகட்டும், ஸோ வாட், எனக்கு என்ன இப்போது. அவங்க பண்ணாமல் போனதுனால இப்போ இது இருக்கிறது இது இல்லாமல் ஆகிடுமா என்ன? இது உபாசனா உபாசனா சிலபஸ் லிஸ்டில் இருக்கட்டுமே.
அதுதான் நான் விரும்புகிறேன் அது சொல்கிறதுக்கு. நீ வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணல, நீ ஒத்துக்கலைன்னா விட்டுடு, பரவாயில்ல. ஆனால் சிலபஸில் இருக்கிறது மட்டும் நீ ஸ்க்ராட்ச் பண்ணி ரப் பண்ணாது, சரியா? அது இருக்கட்டும், சிலபஸில் இருக்கட்டும். யார் பண்ணுறா யார் பண்ணலன்னு உனக்கு எனக்கு எதுக்கு? மா அனுதிஷ்டது, பண்ணாமல் போகட்டுமே. அப்படி பண்ணாமல் போகிறது, அவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது, உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது புருஷஸ்ய அபராதேன, அவங்களுடைய தவறது, அவங்களுடைய அவிவேகம், அபராதேன. அப்போது அதுக்கு போய் இது இருக்கிறது இதோட தப்பா என்ன? இல்லை அது இருக்குன்னு சொல்லி நான் வாதிக்கிறது என்னோட தப்பா? கிம் உபாஸ்திஹி பிரதுஷ்யதி, அவங்க மனிதர்கள் வந்து அது ஏற்றுக்கலை, ஒத்துக்கலை, ப்ராக்டிஸ் பண்ணல, தெரிஞ்சுக்கலைன்னா அது அவங்களுடைய தப்பு தவிர, அபராதம் தவிர, அது இந்த உபாசனை மேலே எப்படி அது தப்பு வரும்? ஃபால்ட்டா அது? உபாசனா இந்த மெத்தடுன்னு வந்து அது எப்படி அது ஃபால்ட் அது மேலே வருமா? இஸ் இட் கன்சிடர் டு பி இஸ் அ ஃபால்ட்? செய்யக்கூடாது இல்லை அப்படி. அதனால எதுக்கு இப்படி எல்லாம் தேவையில்லாத? அது இருக்குது, அவ்வளோதான், சாஸ்திரத்தில் இருக்கு, அது யூஸ்ஃபுல். அது வேதாந்த சாஸ்திரம் சிரவணம் நல்லா பண்ணவங்களுக்கு தெரியும், பஞ்சதசி இப்படி இவ்வளோ கேட்டவங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆச்சாரியர் வந்து சொல்கிறார். சொல்லிட்டு அது மட்டும் இல்லை, மெஜாரிட்டி பற்றி நீ பேசினா என்ன ப்ராப்ளம் வருமோ தெரியுமா? நீங்கள் சொல்கிற சகுண பிரம்ம உபாசனானே இது கூட யாரும் பண்ணுறதில்லைப்பா, சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு 66 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆச்சாரியர் வந்து, இங்கே பாரு லோகத்தில் எப்படி இருக்காங்க, நல்ல பக்தின்னு சொல்லி, வைதிகர்கள்னு சொல்லி, இப்படின்னு சொல்லி, ரிலிஜன் யார் கூட என்ன பண்ணுறாங்க சொல்கிறப்பார் அண்ணார். அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டி பார்த்து லைஃப்பில் ஐடியலாக வச்சுக்கக்கூடாது. மெஜாரிட்டிக்கு சம்பந்தம் இல்லை, சத்தியம் சத்தியம்தான். 66 இத்யோபதிஷயம் மத்வா மந்த்ரான் வஷ்யாதிகாரிணः மூடா ஜபந்து தேப்யோதி மூடா கிருஷிமுபாசதாம். ரொம்ப மேலே ஸ்லோகத்தில் பேசின விஷயத்தை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப கঠিனமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, ஸ்கோல் பண்ணுறாரு, திட்டுறாரு. யார்? வித்யாரண்ய சுவாமி. என்ன ஆச்சுன்னா, மூடாக இந்த லோகத்தில் நிறைய இக்னோரண்ட் பீப்புள் இருக்காங்க. நான் மந்திர பதார்த்தத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சொல்கிறேன். முதல்ல என்ன சொல்ல விரும்புகிறார் இவரன்னா, நம்ம வித்யாரண்ய சுவாமி. ஸோ நீ அப்படி சொன்னால் உங்களுக்கும் ப்ராப்ளம் தான் சகுண பிரம்ம உபாசனைக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் என்ன லோகத்தில் இப்போ சிச்சுவேஷன் தெரியுமா? பாருங்க, ரொம்ப மெஜாரிட்டியான்னு சொன்னால் நம்பர் 1 லெவலில் வர்றது வந்து பௌத்திகவாதிகள் தான். ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள், ஸ்பிரிச்சுவாலிட்டியோ ரிலிஜனோ காடோ இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களும் மெஜாரிட்டி. ஓன்லி லக்ஸுரியஸ் கன்சூமரிஸ்ட் போக புத்தியோட ஜீவிதம் அப்படி இருக்கிறவங்களை தவிர அதிக தகுந்த செயல்கள் மட்டும்தான் அதில் செயல்படுவாங்க. மெஜாரிட்டியே இல்லையா? கனெக்ட் பண்ணு. எத்தனை பேர் தினந்தோறும் சத்சங்கம் கேட்குறாங்க? ஒரு நீங்கள் 500 பேர்னு இன்டர்வியூ பண்ணுங்க, 500 கூட உங்களுக்கு கிடைக்காது. 1000 எடுத்துட்டா 99.9 இல்லை, அப்படி எவ்வளோ மைன்யூட். சரி, ஏதோ கொஞ்சம் பேர் இருக்காங்க சார், இந்தியாவில் நிறைய பேர் இருக்கு, நிறைய கோவில்களும் நிறைய பக்தி நிறைய இப்படியெல்லாம் இருக்குன்னா எல்லாரும் நிறைய பேர். அடுத்த மெஜாரிட்டி யார் இருப்பாங்க தெரியுமா? மந்திர ஜப சாதனை பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த மந்திரம் பண்ணும், இந்த பலன் கிடைக்கும், அந்த மந்திரத்தை நீ நிறைய ஜபிச்சுட்டா உங்களுக்கு வீசா கிடைக்கும், உங்கள் பையன் பரீட்சையில் பாஸ் ஆகிடுவாங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்,
அந்த சனிக்கு சுற்றிட்டு வா, சனியோட நாம மந்திரம் சொல்லு. இப்படி லோகத்தில் இருக்கிற பயத்தை நீக்கிறதுக்காக, அப்புறம் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களில் நடக்கிறதுக்காக யாரோ சொன்ன அந்த மந்திரங்கள் எல்லாம் சிலது இருக்குது, அதெல்லாம் அதை எடுத்துகிட்டு அந்த மந்திர ஜபனை சாதனை பண்ணுவான். தவிர பகவானுடைய நாமங்கூட விரும்பி அன்போடு அது எவ்வளோ மனசு ஏகாகிரமாகி சித்தம் சுத்தியாகணும்னு யாரும் பண்ணுறதில்லை. பயந்து தான் பண்ணுவான் பெரும்பாலும், இல்லைன்னா. அப்போது இப்படிப்பட்டவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க, நீங்கள் கவனித்து பாருங்கோ. அதனால் அப்போது அடுத்தது 3வது லெவலில் கொஞ்சம் பேர் ஏதாவது இருக்காங்கன்னா, சகுண பிரம்ம உபாசனை செய்கிறவங்களும் 3வது லெவலில் தான் நம்பர் அவங்களது. இது மேலேருந்து கீழேக்கு சொல்லிட்டு வரோம். ரொம்ப ஹையில் இருக்கிறது பௌதிகவாதிகள். 2 இந்த மந்திர ஜப சாதனை மாதிரி அதே அதுக்கு இது அந்த கோவில் இந்த கோவில் அந்த ஜோதிஷர் அவர்கிட்ட போய் அது தெரிஞ்சுக்கிட்டு அது சாதிக்கிறது இது சாதிக்கிறதுக்கான ஒரு தனிப்பட்ட மந்திரம், தனிப்பட்ட ஒரு ஏதாவது பூஜை. ஸோ சகுண பிரம்ம உபாசகர்கள் கூட கம்மி, கொஞ்சம் பேர் தான். அப்படின்னா அர்த்தம் என்ன? பக்தி பேரில் காணப்படுற இப்போ இந்த லோகத்தில் எல்லாமே கூட யாரும் தியானம் உபாசனை பண்ணுறதில்லைங்க. எல்லாரும் கூட என்ன பண்ணுறாங்க, அசல் வைதிகர்களே ஹிந்துக்கள் எல்லாரும் பண்ணோம், ஹிந்துக்களும் பண்ணல. அதில் வைதிகர்களுடைய நம்பரே இப்போ குறைஞ்சி தான் இருக்கு. அப்படிப்பட்ட வைதிகர்களுக்குள்ள கூட நாங்கள் பக்தி எங்களுக்கு இந்த இது நாங்கள் இந்த மார்க்கம் சேர்ந்தவங்க, கடவுள் எங்கள் கோவில் இப்படியெல்லாம் சொல்கிறவங்களுக்கு கூட என்ன செய்கிறாங்க, அவங்களு கூட அவங்களுடைய ஆசை நிறைவேறதுக்கு தான் பகவான்கிட்ட போய் சுற்றுறாங்க. அதுக்காக தான் பாராயணம் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு பயம் இருக்கிறதுனால தான் பாராயணம் பண்ணுறது. அந்த பாராயணம் அதெல்லாம் கூட மெக்கானிக்கலாக பண்ணுவாங்க. தவிர ஈவன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்துக்கோங்க, அதில் அழகாக சொல்லியிருக்கே, தியானம் க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைகதே. யார் தியானம் பண்ணுறாங்க? அதனால தான் கோவிலுக்கு போவான், பூஜை பண்ணுவான், எல்லாம் செய்வான், அது பண்ணுவான், இது பண்ணுவான். தியானம் அந்த பகவானை பற்றி உபாசனை. அப்படி உபாசனை தான் முக்கியமான தெரிஞ்சுக்கிட்டு சகுண உபாசனை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் இனிமேல் இப்படியெல்லாம் இந்த பாஹ்யமான கலாட்டை எல்லாம் பண்ண மாட்டான். அப்புறம் சப்தமாக படிக்கிறது, சப்தமாக மணி அடிக்கிறது, எல்லாருன்னு பக்கத்தில் இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணுறது, இது எல்லாம் பண்ண மாட்டான். சுற்றி சிரமப்பட்டு ஆயாசப்பட மாட்டான். ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காந்துட்டு அவனுடைய இஷ்ட தெய்வம்னு அதை பற்றி தியானம். அதே மாதிரி சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் மாணிக்க மௌலிஸ்புரது, அது தெரிஞ்சதுக்கப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் மெக்கானிக்கலாக கிடுன்னு சொல்லிட்டு தப்பாக அக்ஷரங்கள் இல்லை வேகமாக பண்ணி முடிச்சுட்டு, அது பண்ணும்போது கூட நடுவில் ஃபோன் கால் பேசிக்கிட்டு, அப்புறம் நடுவில் இந்த விளக்கு பூஜை வச்சுட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதாமன் உட்கார வச்சா நிறைய பேர் வருவாங்க. என்ன அங்கே விளக்கில் என்ன இருக்கா, தீர்ந்து போச்சா இல்லையா, யார் வந்தாங்க யார் போனாங்க, ஊதுவத்தி எரியறதா இல்லையா, இங்கே தானே மனசு இருக்கு. உபாசனை எங்கே பண்ணுறான்? தியானம் ஒரு இவ்வளோ செகண்ட்ஸ் கூட நிற்கிறது இல்லை. சில பேர் தியானம்னு பேரில் உட்கார்ந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மைண்டு பீஸ் ஆஃப் மைண்டு வேணும், அப்புறம் டென்ஷனு போகணும், இல்லைன்னா வேறு ஏதாவது என்கிட்ட எக்ஸ்ட்ராடினரியாக நான் ஒரு மாதிரி இருக்கணும், இப்படி பாவனை. தவிர ஞானத்துக்கானே பக்தி பகவான் மேலே பிரேமையோடு யார் உபாசனை தியானம் பண்ணுறான் பார்த்தியா? அதையும் பண்ணுறதில்லை நிறைய லோகத்தில் இப்போ பார்த்தா. அப்போது கடைசியில் எங்கள் பார்ட்டி சொல்கிறியா நிர்குண பிரம்ம உபாசனா கம்மிதான். அசல் வேதாந்தத்துக்கு வரவங்க எத்தனை பேரும், இந்த வேதாந்த பஞ்சதசி கேட்குறவங்களும் லோகத்தில் எத்தனை பேரும்? ரொம்ப கம்மி தான். பரவாயில்ல, இதுதான் ஹையஸ்ட் சிறந்தது. அதுக்குனால தான் இதுதான் என்னது த காஸ்ட்லியஸ்ட்டு, இந்த ரொம்ப வேல்யூபுளானது. ஆனால் இதுக்கு ரொம்ப கம்மி தான். இருந்து போட்டோமே, ஸோ வாட்? இந்த மெஜாரிட்டி பற்றி எதுக்கு யார் பண்ணலன்னு நீ ஏன் கவலைப்படுறே? நாங்களே கவலைப்படவே இல்லை. அதனால தான் ஞானி வேதாந்தி யார் மாறிட்டாங்க யாரும் மாறலை, எங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க,
எனக்கு கிளைண்ட்ஸ் கம்மி இருக்காங்க, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி இருக்காங்க, இப்படியெல்லாம் அவர் கவலைப்படவே மாட்டார். நிஜமாக சாஸ்திரம் வேதாந்தம் படித்தேன் இல்லைன்னா எல்லோரும் மாதிரி தான் ஆத்தியாத்மிக மார்க்கங்களில் வந்து கவலைப்படுவாங்க. அது செய்யணும், இது செய்யணும், அந்த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட். அதனால் சத்தியம் சத்தியம் அது இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர். இதுக்கு ஒரே ஒரு சங்கராச்சாரியர் சொல்கிற ஒரு மந்திரம் சொல்லி நிறுத்துறோம். என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்டில் இந்த டாப்பிக்கு சங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அத்யஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி ஜோதிஷ்யவாச்சே உபவசந்தி பக்தியா. இன்னைக்கு அஷ்டமியாமா, நாளைக்கு நவமியாமா, அப்புறம் வர சதுர்தசி வருமாமா, சங்கட சதுர்தசி, அப்புறம் என்னது பிரதோஷம், இந்த விஷயங்கள் எல்லாத்தினே அனி ஜோதிஷர் சொல்கிற அந்த வாக்கியங்களை ரொம்ப நம்பி ரொம்ப பயந்துட்டு ரொம்ப இதோட பணம் செலவு பண்ணி டைம் செலவு பண்ணிட்டு போய் அன்றைக்கி அந்த சாட்டர்டே அன்றைக்கி பாருங்க, அந்த நவக்கிரகங்கள் முக்கியமாக இருக்கிற கோவில்களுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் போய் நிற்பான், அங்கே வெளியில் பார்க்கிங் இடம் இருக்காது, எல்லாம் பண்ணுவான். ஏன்னா சனின்னு சுத்த சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன்னா ருண விமுர்த்தி எல்லாம் போகிறதுக்காக அந்த கேது ஏதோ இப்படி இல்லை பலதெல்லாம் இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியாது. நிறைய மக்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறையா எத்தனை அதெல்லாம் பண்ணுவான். அது அத்தியஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி, நீ சதுர்த்தியா நவமியா ஏகாதசியா நல்ல நாளில் ராகுகண்டமா யமகண்டமா அது இதெல்லாம் கேட்டான், அதுக்கு பின்னாடி ஓடுவான். ஆனால் ஸ்ருதேத்வஹோ தத்வமசீதி வாக்கியம் ந விஸ்வசந்தி அது அத்புதமே ததேவ. அஹோ என்ன ஆச்சரியம், ரொம்ப வண்டர். ஆச்சரியம் வண்டர் மட்டும் இல்லை, வருத்தப்படணும். என்னது ஸ்ருதி மாதா சஹஸ்ர ஹிதேஷினி மாதா, ஸ்ருதி மாதா. அப்படிப்பட்ட ஸ்ருதி மாதா தத்வமசீதி అని வாக்கியத்தை சொன்னால் யூ ஆர் தட், நீ பிரம்மம், நீ தங்கம், நீ ஜம், நீ பரமாத்ம ஸ்வரூபம் நீ అని சொல்லிட்டு தத்துவமசி மகாவாக்கியத்தை அப்படி சொன்னால் ந விஸ்வசந்தி, நம்ப மாட்டானே. யாரோ ரோடு மேலே உட்கார்ந்துருக்கிற அவனாம கிளி ஜோதிஷமனை அந்த ஜோதிஷமனை சொல்கிறான். வேத மாதா சாஸ்திரம் வந்து யூ ஆர் பூர்ணம், யூ ஆர் பரமாத்மா, யூ ஆர் டிவைன், அது ஏற்றுக்க மாட்டானே. என்ன அற்புதம் மாய பார்த்தீங்களா? அதுதான் வித்யாரண்ய சுவாமி இங்கே சொல்ல விரும்புகிறார். அதனால் பூர்வபக்ஷி மெஜாரிட்டி அதெல்லாம் பார்க்காது, வீட்டில் சுற்றி மக்கள் அப்படி இப்படி யாரும் இந்த மாதிரி இன்டென்ஸாக படிக்கிறது இல்லை, நான் எதுக்கு படிக்கணும் அப்படியெல்லாம் வரக்கூடாது மைண்டில். யூ ஆர் யூ டிசர்வ்டு, யூ ஆர் டிசர்வ்டு, யூ ஆர் செலக்டட் பை த ஈஸ்வரா பகவான். அதனால் நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. அடுத்த சத் சங்கத்தில் மேலும் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.